ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பார்த்தீங்களா, இது என்ன மரம்ன்னு பார்த்தீங்கன்னா, சப்போட்டா செடி தான். இது வந்து பக்கத்தில வந்து 2 தென்னை மரம் இருக்கு அப்படின்றதுனால வந்து கீழேயே கிளை கிளச்சிட்டு வந்துருச்சு, மேலே நேரா போகாம. இங்க பாருங்க நெறையா காய் வச்சிருக்கு. இது வந்து சின்ன சின்ன செடியா இருக்கும்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காய் வச்சது. ஆனா அது சரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் நல்லா காய் வந்து திரண்டு வரட்டும் அப்படின்னு விட்டோம்னா, கிளிங்க, குருவிங்க வந்து நெறைய இருக்கு இந்த பக்கம். அதுங்க வந்து முக்காவாசி சாப்ட்ரும். அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காயாவே பறிச்சு வச்சு, நாங்க பழுக்க வச்சு சாப்பிடுற மாரி தான் இருக்கும். மரத்திலேயே பழுத்து சாப்பிட்டா நல்லாருக்குன்ட்டு விடலான்னு பார்த்தா, ஆனா அந்த காக்கா, குருவிங்க விட மாட்டேங்குது. பாருங்க, நல்லாவே ஒரு கிளை மட்டும் நல்லா மேல போயிருக்கும். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழேயே இருக்கும். கீழயே இருந்தாலும் பரவால்ல, நல்லா காய் வச்சிருக்கு. ஏன்னா எங்களுது பார்த்தீங்கன்னா, செம்மண் இந்த செம்மண் கட்டுல வந்து எது வச்சாலுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா வரும். இதுலயே பார்த்தீங்கன்னா, மாங்கா மரமும் இருக்கு, சீத்தா மரமும் இருக்கு. அது 2மே பார்த்தீங்கன்னா, அந்தந்த சீசன்ல நெறைய காய் வைக்கும். உங்களுக்கும் இந்த பழம் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.